வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். உங்களுக்கு நல்ல ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸு, சூப்பரான டிசைனு, இன்னோவேட்டிவான ஃபீச்சர்ஸு, நல்ல ஒரு ஆல் ரோட் கேப்பபிலிட்டின்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு டூ வீலர் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறீங்கப்போ உங்களுக்கு இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம முதல்ல சொன்ன எல்லா விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய நிறைய பெஸ்ட் பைக்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R4V. ஆமாங்க, இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஆக்சலரேஷன், அது இல்லாமல் நல்ல ஃபீச்சர்ஸ் அண்ட் சூப்பரான ஒரு யூனிக் டிசைனோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறப்ப நிச்சயமாக இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R4V உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மேஸ்குலின் டச் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் நல்ல ஒரு இன்னோவேட்டிவான டோனில் இருக்குன்னே சொல்லலாம். டிசைன் பார்க்கறதுக்கு ரெலி ரோட் அப்பியரன்ஸ் விஷயத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ அந்த அப்டேட்டட் பண்ண அந்த ஒரு 4V மாடலில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனு, பின்னாடி அந்த ஒரு ரீட்யூன் பண்ண லைட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளை. அது இல்லாமல் ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரெஷர், அதில் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஒரு ட்ராக் ட்ரைமர்ன்ற மாதிரி ஒரு சில புது புது விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஃபீச்சர் டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மேனிபுலேட்ஸ் கிளச்சு தான். இருந்த எக்ஸ்ட்ரீம் 2வியை விட இந்த 4வியில் உங்களுக்கு கியரிங்கில் நிச்சயமாக அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 16.6 பிஹெச்பி ஆஃப் பவர் சிம், 14.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வருது. டாப் ஸ்பீடு ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 46 kmpl இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 50 kmpl கிட்ட வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் அவ்வளோ தருமான சான்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 to 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கும் அந்த இடத்துலையும் இப்போ பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 144 kg, சீட் எது 795 அந்த ஒரு டைமென்ஷன் மாதிரி விஷயத்துலையும் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,58,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,71,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160/4V. ஆமாங்க, இது ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வந்தால் போதும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு செம ஒரு ஸ்போர்ட்டிவ் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு டிவிஎஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் விஷயத்தில் ரியலி குறை கிடையாதுப்பா, அது நல்ல ஸ்போர்ட்டிவாகவே இருக்குது. பட் ஸ்ப்ளிட் சீட் கிடையாது, சிங்கிள் சீட் மட்டும் தான். அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துலையும் குறையே இல்லாமல் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரெஷர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு லோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது இல்லாமல் அந்த டிஎஸோட ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சருமே கூட இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு லைட்டிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட்டும் சரி, ரியல் லைட் லைட்டும் சரி, எல்இடியில் வருதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் ரியலி சூப்பர் தான். அப்படின்றப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மேனிபுலேட்ஸ் கிளச் தான். இந்த இதோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 பிஹெச்பி ஆஃப் பவர் சிம், 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்து டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 114 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 45 kmpl இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஸ்மூத்தரான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 40 to 50 அதான் அவ்வளோதான் மைலேஜ் கிடைக்கும். ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது, பட் கிடைக்கும். ஒரு அரௌண்ட் ஒரு 50 kmpl உங்களுக்கு நிச்சயமாக மைலேஜ் கிடைக்கும். ஒரு 45 50 வரைக்கும் கூட கிடைக்கும்ப்பா நீங்கள் நல்லா ஓட்டினீங்கன்னா. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான். டுவெல் சேனலும் இருக்குது, சிங்கிள் சேனலும் இருக்குது. அது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 144 kg தான். சீட் ஐட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வருது. ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஏற்ற மாதிரின்றப்ப டைமென்ஷன்லையும் ஒரு ஓகேவான ரேஞ்சில் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் 1,50,000 ஸ்டார்டிங் ஆகி
டாப் மாடல் 1,67,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4V ஆமாங்க. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃப் ரோடு கேபபிள் வெஹிக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. எப்போ நிச்சயமாக இந்த ஹீரோட எக்ஸ்பல்ஸ் 200 4V உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ரோடு அப்பியரன்ஸுன்றதும் செம ஒரு யூனிக்கான ஒரு ரேஞ்சில் வரும். ஏன்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஒரு பில்ட்டுன்றது ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல் டு ஒரு ப்ரொஃபஷனல் டர்ட் பைக்கோடைய அந்த ஒரு பில்ட்டுக்கு அதான் அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு வெஹிக்கிள் இருக்குதுன்றதுனால உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் விஷயத்தில் நிச்சயமாக ஒரு 10 வண்டியில் உங்கள் வண்டியை தனியாக தெரிய வைக்கிற அளவுக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் வைஸ் போகிறதால இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிளஸ், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ன்ற மாதிரி ஃபீச்சர் விஷயத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப அந்த விஷயத்தில் உங்களுக்கு குறை இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 199.6 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு 4 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 18.9 bhp பவர் சிம், 17.35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பெல்ஸ் எடுத்து டாப் ஸ்பீடு ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. அவ்வளோதான் போகும். டாப் ஸ்பீட் இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள், அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 40 km சொல்கிறாங்க. நீங்கள் நார்மலாக ஓட்டுறப்ப கிடைக்கலாம், பட் ஆஃப் ரோட் ஸ்டைல்லாம் ஓட்ட ஆரம்பிக்கிறப்ப 35 அது மாதிரி ரேஞ்சில் தான் வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் தான், பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க் தான், டுவெல் சேனல்லாம் கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. சரி ஓகே, அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 159 kg, சீட் ஹைட்டு 825 ஷார்ட் ரைடர்ஸுக்கு நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் வந்து அந்த அளவுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் வந்து 1,81,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,90,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்ப இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு வெர்சைலான ஒரு ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4V ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் N250 ஆமாங்க. 160 கிடையாது, 250 ஆமாங்க. ஒரு 250 cc ஒரு 1/4 லிட்டர் இன்ஜின் இருக்கிற ஒரு வெஹிக்கிளே உங்களுக்கு இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்க முடியும்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 250 cc வெஹிக்கிள்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் N250 சொல்லலாம். இந்த ஒரு வெஹிக்கிளோட ஸ்பெஷாலிட்டி அதான் 250 cc இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் ரீலி ஒரு 200 cc செக்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு பவரில் வரும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு லாங் ட்ரைவ் கேப்பபிலிட்டின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சப்போஸ் லாங் ட்ரைவ்லாம் அதிகமாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்றப்ப நிச்சயமாக நீங்கள் இந்த 250 cc செக்மெண்ட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக பஜாஜோட இந்த ஒரு 250ல் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு பெட்டராக ஃபீலான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவலில் அவங்க பொதுவாகவே பஜாஜ் இன்ஜின்ஸ்னு வந்துட்டாலே நம்மளுக்கு அந்த வெஹிக்கிள்ஸோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்றது நிச்சயமாகவே அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரேஞ்சில் இருக்காது. கொஞ்ச நாள்லேயே இன்ஜின் சவுண்டு மாறும், இன்ஜின் ஒரு மாதிரி கரகரன்ற மாதிரி நாய்ஸோட ஓடுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய மனசில் இருக்கும். பட் ஆனால் இந்த பஜாஜோட பல்சர் N250ல் பஜாஜோட ஒரு லேட்டஸ்ட் ஜென் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் ஜென் இன்ஜினில் ரிஃபைன்மெண்ட்டை ரொம்பவே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு வைப்ரேஷன் அண்ட் அந்த ஒரு சவுண்டு அதை மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெடியூஸ் பண்ணி வெஹிக்கிளோட இன்ஜினை ரொம்பவே சூப்பராக எட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் அண்ட் ஃபீச்சர் மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு ரியலி குறை கிடையாதுன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு டிசைன் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு நேக்கட் மோட்டர் சைக்கிளாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் லோட் பண்ணிக்காங்கிறப்ப அதுலேயும் நல்ல சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 250 cc 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் பேர் பண்ண இன்ஜினாலன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஒரு 24.1 bhp பவர் 21.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பிடிச்சு முடியுது. டாப் ஸ்பீட் 132 km/h வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 44 km சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸு டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குதுன்றப்ப அந்த ஒரு விஷயம் ஓகே தான். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அது மட்டும் ஒரு 162 kg கிட்ட வரைக்கும் வருது. என்ன
என்னதான் இருந்தாலும் 250cc வெஹிக்கிள், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட சீட் ஹைட்லாம் 795 அது ஓகே தான் பார்த்துருக்கேன். ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,82,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,88,000 தான் வருதுன்றப்போ ப்ரைஸிங்லையும் ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்கிறாங்க அந்த ஒரு 250cc செக்மெண்ட்டுக்கு. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் தான் ஒன் அண்ட் ஒன்லி பஜாஜ் பல்சர் NS 200 ஆமாங்க. இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிளாக நான் எடுக்கணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு வெஹிக்கிள் இந்த பஜாஜோட பல்சர் NS 200 ஆமாங்க. இது என்னப்பா இது இருக்கிறதுலே அஃபோர்டபுள் வெஹிக்கிளான்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிளோடைய ப்ரைஸிங் ஈடான வேறு எந்த வெஹிக்கிளுமே இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஈடு கொடுக்காது. அதுதான் கிளியராக சொல்லணும்னா, இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இந்த வெஹிக்கிளோடைய பர்ஃபார்மன்ஸை ஈடு கொடுக்கறதுக்கு வேறு எந்த வெஹிக்கிளுமே இல்லைன்னு சொல்லலாம் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் செம ஒரு அக்ரெசிவ் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு நேக்கட் மோட்டர் சைக்கிளாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன்லாம் செம்ம சூப்பராகவே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இப்போ அந்த ஒரு 2024 மாடலில் அந்த கலராக லைட்டு, ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர், அந்த GPS நேவிகேஷன், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க அது நல்லா இருக்குது எடுத்துங்க, இல்லை நீங்கள் நார்மல் மாடலே போகலாம், அதுலேயே உங்களுக்கு எனஃபாக இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் கூட 2-3 பேர் உட்காந்தா கூட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. பட் ரூல்ஸ் படி 3 பேர் உட்காரக்கூடாது, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், அதான் இவ்வளோ நேரம் பேசிட்டுனா ஒரு 200cc-க்கான 4 வால்வ் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 24.13 bhp ஆஃப் பவர்ஸும், அதுக்கடுத்து 18.74 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 37 km இருக்குன்னு சொல்கிறாங்கன்றப்ப மைலேஜ் மாதிரி விஷயத்துலையும் ரியலி ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மைலேஜ் உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு தரும்ன்றதை. சரி ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் வரும், பின்னாடியும் டிஸ்க் தான். டுவெல் சேனலும் இருக்குது, சிங்கிள் சேனலும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டுவெல் சேனல் போயிடுங்க, ஏன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட்லாம் பொறுத்தளவுக்கு 151.5 kg. அதுக்கடுத்து சீட் ஹைட்டு 805 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்போ அதை மாதிரி விஷயத்துலையும் ஓகே தான். ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,68,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,97,000 கிட்ட வரைக்கும் வருது. இன்னும் அதிகமாக ஸ்லிப் ஆகுதா? சரி விடுங்க, வச்சுருக்கு 87,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் கரெக்டாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருது. பர்ஃபார்மன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்றப்ப நல்ல ஒரு விஷயம் தான். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.